வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்களே அறிவுடையவர். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாதவர் ஆவர். ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இக்கரையில் 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓடமில்லை. எப்படி அக்கரைக்கு போவது? இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கரைக்கு போக வேண்டும். ஆனாலும் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது. நீந்த ஆரம்பித்தது. இதை பார்த்த 2 பேரில் ஒருவர் ஆற்றில் குதித்தான். அந்த காளை மாட்டின் வாலை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். காளை மாடு சுலபமாக அவனை இழுத்துச் சென்று அக்கரையில் சேர்த்து விட்டது. அடுத்தவன் பார்த்தான். நமக்கு ஒரு வாள் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தான். இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது. இதுதான் நேரம் என்று இவனும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாளை பிடித்துக் கொண்டான். இந்த மனிதனை இழுத்து கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை. திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் கத்த ஆரம்பித்து விட்டது. விளைவு, இருவருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போய்க் கொண்டிருக்கிறார். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, போய்கொண்டிருக்கிற திசை வேறு. கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள். சிலர் காளையின் வாளை பிடித்துக் கொள்கிறார்கள். சிலர் நாயின் வாளை பற்றி கொள்கிறார்கள். எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எப்படி அறிய முடியும்? தனக்கு நடந்த நிகழ்ச்சியை கொண்டும் பிறருக்கு உண்டான நிகழ்ச்சிகளை அறிந்தும் என்ன நடக்க வாய்ப்புள்ளது என்பதை ஓரளவு கணிக்க முடியும். இவ்வாறு பின் வரப்போவதை ஊகிக்க முடிந்தவர்கள் ஆவது அறிவார் ஆவர். பேரிடர் இழப்பு தவிர்ப்பதற்கு இவ்வறிவு முதன்மையான தேவையாம். கம்பர் உற்றது கொண்டு மேல வந்து உருபொருள் உணரும் கோளார், நடந்ததை கொண்டு எதிர்காலத்து வந்து நேரத்தக்கதை கணித்து அறியும் அறிவு வன்மையுடையவர்கள் என அமைச்சர்களின் முன்னறியும் திறன் பற்றி கூறினார். இதை உண்ணுவதால் இந்த நோய் உண்டாகும் அல்லது இந்த நோயை தவிர்க்கலாம் என்று அறிந்து உடல் நலம் பேணுவதும் ஆவது அறிதல்தான். அறிவுடையவர்கள் பின் வரப்போவதனை அறிய வல்லவர்கள். அறிவில்லாதவர்கள் அதனை அறியும் ஆற்றல் இல்லாதவர்கள் என்பது இக்குறட்கருத்து. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.